வெல்கம் டு அவர் சேனல். கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த இடத்துல வந்து ஆடு மாடுங்க மேய்ச்சிக்கிட்டு இருந்தாங்க. எந்த ஒரு விவசாயமும் நடந்துரல. இந்த நிலத்த தான் நாங்கள் வந்து தேர்ந்தெடுத்து 2021ல் வாங்கினோம். இது வாங்கின புதுசில் நாங்கள் பண்ணின முயற்சிகள். மரக்கன்களை முதல்ல நட்டு விட்டோம். இது மொத்தமாக பார்த்தீங்கன்னா 7.25 ஏக்கரு. அது மொத்தமாக எங்களால் எதுவும் பண்ண முடியாது, பண்ணவும் தெரியாது. கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணணும்னு சொல்லிட்டு முதல்ல ஒரு மேட்டு பகுதியாக தேர்ந்தெடுத்தோம். சுற்றி வேலி போட்டோம். சின்னதாக ஒரு ஷெட் அமைச்சோம் நிழலுக்கும், ஜாமான் போட்டு வைக்கிறதுக்கும். பிறகு வந்து தென்னங்கன்றுகளை நட்டோம். இங்கே முழுக்க முழுக்க பார்த்திங்கன்னா கிணறு பாசனம் தான். அதனால் வந்து கிணறு வெட்டணும். கிணறு வெட்டிட்டு அதுக்கு பிறகு தண்ணி பாய்ச்சறதுக்காக கரண்ட் அப்ளை பண்ணோம். ஃப்ரீ கரண்ட் அப்ளை பண்ணியிருக்கோம். அதுக்குள்ளே வந்து நமக்கு தண்ணி பாசனம் இல்லைங்களா, அதுக்காண்டி சோலார் வந்து நாங்கள் வந்து அமைச்சோம். செல்கா நிறுவனம் கிட்ட நாங்கள் அப்ரோச் பண்ணோம். இது ஒரு ₹1,00,000 செலவில் கிட்டத்தட்ட ஒரு 1.2 ஆயிருக்கும். சோலார் அமைச்சோம். ஸோ தண்ணி பிரச்சனை எங்களுக்கு வந்து தீர்ந்துச்சு. இப்போ மெயினாக நிலத்துக்கு வேண்டியது தண்ணி, அதை பாசனத்துக்கு தயாராகிடுச்சு. அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா ரோடோரம் வேலி அமைச்சோம். ஆடு மாடு ஈஸியாக உள்ளார என்ட்ரு ஆவாங்க, மேய்ப்பாங்க. அந்த மாதிரி ஒரு மேய்ச்சல் இருந்த நல்ல இல்லைங்களா, அதனால் வந்து அதை வந்து பிளாக் பண்ணணுன்றதுக்காக ரோடோரமாக மட்டும் வேலி அமைச்சிருந்தோம். பிறகு மரம் நட்டுட்டோம். தண்ணி பாசத்துக்கு தண்ணி ரெடியாக இருக்குது. இப்போ அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது, சரி நம்மளோட தேவைக்கு காய்கறியை வந்து நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருமடி பாத்தி வந்து தயார் செய்யலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கோம். குழி தோண்டணும். அடுத்த நாளில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து அங்கே கிடக்கிற இலைத்தழைகள், மட்டைகள், பனை மட்டைகள் எல்லாத்தையும் உள்ளார போட்டுட்டோம். இது வந்து வானகத்தில் எங்களோட ஹஸ்பண்ட் வந்து அங்கே இருக்கும்போது அவருக்கு சொல்லிக் கொடுத்த விஷயம். அது எல்லாமே நிறைய பேர் வானகம் போயிருப்பாங்க, பயிற்சி எடுத்திருப்பாங்க. அதில் இவரும் ஒருத்தர். அங்கே போய் இந்த மாதிரி நிறைய இயற்கையாளர்களை சந்தித்து அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு இந்த மாதிரி நிலம் வாங்கணுன்ற ஆர்வமே வந்துச்சு. இது பார்த்திங்கன்னா சாணியை வந்து கரைச்சி இதில் கொண்டு போய் ஊற்றுறோம். இந்த சாணியை பார்த்திங்கன்னா எங்களுக்கு அப்போ நாட்டு மாடு இல்லை, நாங்கள் அப்போ வாங்கலை. இது எங்களோட நிலத்தில் மேய்க்க வந்திருக்க மாடுங்க போட்ட சாணியை வந்து நாங்கள் போய் கலெக்ட் பண்ணுவோம். காலையில் போவோம், கலெக்ட் பண்ணுவோம். ஒரு 3 கிலோ 5 கிலோ அந்த மாதிரி கிடைக்கும். அதை கரைச்சி கொண்டு வந்து எங்கள் லேண்டில் வந்து இந்த மரத்துக்கு ஊற்றுவோம். இந்த மாதிரி மேட்டு பாத்திக்கு ஊற்றுவோம். இந்த மாதிரி ஊற்றியாச்சு, மண்ணை போட்டு மூடியாச்சு. இப்போ மேட்டு பாத்தி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது மேலே ஈரம் படணும், தண்ணி தெளிக்கணும். இது மேலே ஏதாச்சும் ஒரு மூடாக்கு போட்டு மூடணும். இது வந்து எங்களோட அடுப்பில் நாங்கள் அங்கே சமைச்சு சாப்பிட்ட நினைவுகள் இதெல்லாம். இப்போ இது மேலே தண்ணி ஊற்றியாச்சு. அடுத்து இந்த மாதிரி வந்து மூடாக்குக்காக நாங்கள் எங்கள் நிலத்தில் இருந்த பனை ஓலைகளை வந்து பயன்படுத்திக்கிட்டோம். ஃபுல்லாக போட்டு மூடியாச்சு. இதுக்கான நாற்றம் வந்து நாங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தோம். சரியாக ஒரு 25 நாள் கழித்து கொண்டு வந்து நாட்டு நடவும் பண்ணோம். அதில் கொஞ்சம் பந்தல் காய்கறிகளும் இருக்குன்றதுனால நாங்கள் அதில் பந்தல் அமைச்சோம். அது கிட்டக்கவே அமைச்சிக்கிட்டோம். தக்காளி, அதுவும் பார்த்திங்கன்னா அது கொடி தக்காளி, கும்பை சுரை, குட்டை புடலங்காய், இந்த மாதிரி நிறைய ஒரு 5-6 வெரைட்டிஸை வந்து கொண்டு வந்து இங்கே விதைச்சோம். எங்களுக்கு அது நல்ல ஒரு 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 குடும்பத்துக்கு தேவையான ஒரு ஈல்டுமே வந்து எங்களுக்கு கிடச்சிது இங்கே. நாங்கள் 2 பேரும் பார்த்திங்கன்னா பேசிக்காகவே ஐடி நிறுவனத்தில் பணியாற்றுறவங்க. அப்போ அந்த டைமில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்ஷன் இருந்ததுனால எங்களுக்கு வந்து இதை பராமரிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைமும் கிடச்சிது. ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருக்கும்போதெல்லாம் வந்து நாங்கள் இங்கே வந்து ஒர்க் பண்ணுவோம். வீக்கெண்ட்ஸில் இங்கே வந்துடுவோம், ஒர்க் பண்ணுவோம். வீக்கெண்டில் இங்கே வருவோம், இங்கே வேலை செய்வோம், திரும்ப ஒர்க் பண்ணுவோம். இப்படி தான் போய்ட்டுருந்தது. எங்களுக்கு அதில் எந்த ஒரு சலிப்பும் தெரியல. எங்களுக்கு இங்கே எப்படா வருவோம், இங்கே என்ன வேலை பார்க்கலாம், இதில் என்ன பயிர் பண்ணி நம்ம வீட்டுக்கு கொண்டு போகலாம் அப்படின்ற மாதிரி தான் எங்களுக்கு வந்து ஒவ்வொரு நாளும் போய்ட்டுருந்துச்சு. இன்ட்ரெஸ்டிங்காக போய்ட்டுருந்துச்சு. ஒரு வாரம் வந்து இங்கே ஒரு விதையை நட்டுட்டு போவேன். அடுத்த வாரம் அது முளைச்சிருக்குமா, எவ்வளோ பெருசாக வந்திருக்கும் அப்படின்ற ஒரு யோசனையிலே இருக்கும். அடுத்த வாரம் வந்து பார்க்கும்போது அது முளைச்சிருக்கும். ரொம்ப அதை பார்க்கும்போது வாவ் சூப்பர், ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும். இது பார்த்திங்கன்னா காய்கறி நாங்கள் அறுவடை பண்ணிகிட்ருக்கோம். அதில் முள்ளங்கி தான் நாங்கள் எங்களோட ஃபஸ்ட்டு நாங்கள் அறுவடை பண்ணது. அதெல்லாம் கம்மியான நாட்களில் வந்துடும் இல்லைங்களா, 20-22 நாளே அறுவடை பண்ணி எடுத்துடலாம். பிறகு வந்து கொடி காய்கறியெல்லாம் வந்து அறுவடை பண்ணோம். கும்பசுரை, குட்டை புடலங்காய். இதில் குட்டை புடலங்காய், இந்த கும்பசுரை, இந்த காய்கறி எதையுமே நாங்கள் வந்து சாப்பிட்டதில்லை. வெளில கிடைக்கவும் கிடைக்காது. இது எல்லாமே நாட்டு விதைகள். பார்த்திங்கன்னா இயற்கை சந்தையிலையும் நம்மளோட
இயற்கை குழுவிலேருந்து தான் நாங்கள் எல்லாமே கலெக்ட் பண்ணோம். எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளோட நாட்டு பாரம்பரிய விதைகள் தான். வெங்காயம், முள்ளங்கி, தக்காளி, இதுவும் செடி கொடி தக்காளின்னு சொல்லுவாங்க. செடி தக்காளி மாதிரி அப்படி வெறுமனே சாப்பிடவே அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. முள்ளங்கி, வெள்ளை முள்ளங்கி, சிகப்பு முள்ளங்கி. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளாக வந்து நம்மளோட முயற்சியில் ஒன்று உருவாக்கி சாப்பிடும்போது அதில் கிடைக்கிற திருப்தியும் ஒரு ஒரிஜினாலிட்டியும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி இயற்கை விவசாயத்துக்குள்ளே வரணும்னு ஆசைப்பட்றவங்க, உள்ளே வந்திருக்கவங்க, என்ன பண்ணணும்னு தெரியாதவங்க, அவங்களுக்குலாம் கண்டிப்பாக எங்களோட வீடியோஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்.